இந்த வீடியோல நம்ம வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். இங்க நம்ம क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The molar conductivity of 0.025 mole per liter methanoic acid is 46.1 Siemens centimeter squared mole inverse. Calculate the degree of dissociation and dissociation constant. Some data are given. என்ன கொடுத்தாங்கன்னா H+ ஓட limiting molar conductivity வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு என்ன அசிட்டேட் அயனோட லிமிட்டிங் மோலார் கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே மெத்தனோயிக் ஆசிட் தான் நமக்கு வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தனோயிக் ஆசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? மெத்தனோயிக் ஆசிட் மாதிரினா ஒரே ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் இதான் நமக்கு வந்து மெத்தனோயிக் ஆசிட். அப்போ மெத்தனோயிக் ஆசிட் நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? H+ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா HCOO மைனஸாக வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுக்கான லிமிட்டிங் மோலார் கண்டென்ட் தான் நமக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து பார்த்தீங்கன்னா H+ அசிட்டேட் இது என்ன லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன பண்ணால் இங்கே லாம்டா நாட் வந்து வரணும். இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நமக்கு என்ன லாம்டா நாட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு என்ன பண்ணால் டிகிரி ஆஃப் டிசோஷன் நமக்கு வந்து ஆல்ஃபாக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? லாம்டா எம் டிவைட் பை நமக்கு என்ன லாம்டா எம் நாட் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, அப்போ லாம்டா எம் வந்து நமக்கு வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாம்டா எம் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? இல்லை மோலார் கண்டக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெத்தனோயிக் ஆசிட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. which is equal to 46.1. is it correct? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடணும். அப்போ 349.6 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54.6 இல்லையா? அப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 46.1 டிவைட் பை 349.6 plus 54.6 which is equal to 404.2 வந்து கிடைக்குது. 404.2 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. which is equal to 46.1 divided by 404.2 அப்படின்னா 0.114 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. 0.114. ஸோ திஸ் த ஆல்ஃபா வேல்யூ. இங்கே நமக்கு வந்து டிகிரி ஆஃப் டிசோஷன் வந்து கேட்டுக்கிறாங்க. சப்போஸ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிகிரி ஆஃப் டிசோஷன் கேட்டாங்கன்னா நம்ம வந்து 100ஆல் மல்டி பண்ணி 11.4% போடணும். இங்கே நமக்கு ஜஸ்ட் டிகிரி ஆஃப் டிசோஷன் கேட்டாங்க. அப்போ ஆல்ஃபா வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டிசோஷன் கான்ஸ்டன்ட். அப்போ கேஏ கூட நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C alpha square divided by 1 minus alpha. Okay, அப்போ what is the C concentration? Concentration பண்ணா 2.5 into 10 to the power of minus 2 வந்து எடுத்துப்போம். இந்த இதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்? 2.5 into 10 to the power of minus 2 எடுத்துக்கிறேன். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 0. இருக்கு இல்லையா? அப்போ 1.14 into 10 to the power of minus 1 the whole power நமக்கு என்ன 2 வந்து வரும். divided by 1 minus 0.114. அப்போ நமக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2.5 into 1.14 into 1.14 which is equal to 3 நமக்கு வந்து கிடைக்குது. 3.249 into இங்க வந்து ஒரு 10 to the power of minus 2, இங்க ஒரு 10 to the power of minus 2. அப்போ 10 to the power of minus 4 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ divided by 0.886 above, which is equal to 3.249 divided by 0.886 which is equal to நமக்கு என்ன வருது? 3.67 into 10 to the power of minus 4. இதான் நமக்கு வந்து K ஓட வேல்யூ. இங்க நமக்கு K ஓட யூனிட் நமக்கு என்ன பண்ணா மோல் பர் லிட்டர் வந்து வரும், அல்ல மோல் லிட்டர் இன்வர்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதான் நமக்கு வந்து K வேல்யூ. இதே மாதிரி இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து வரிசையாக பார்த்துட்டு வாங்க, அப்படின்னு நாலேஜ் வந்து கிராஜுவலாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். NCERT டெக்ஸ்ட் புக்கே அதே மாதிரி தான் நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஈஸியான ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சமாக டிஃபிகல்ட்டிஸ் லெவல் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நியூ கான்செப்ட்லாம் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அப்படி இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இருக்கும்.